ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இல்லை அதனால் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் நம்ம சேர்க்குறோம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நிறம் மாறணும். வெங்காயம் வந்து நிறம் மாறினாலும் சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப் சேமியா எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி. ஸோ 2 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். இல்லை அதிகமாக ஆயிடுச்சுன்னா தண்ணினா கூட நல்லா இருக்காது, அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேமியாவை நம்ம போடணும். ஆனால் தண்ணி மட்டும் அளவாக வச்சுக்கோங்க. அதிகமாகிட்டுனாலும் சேமியா நல்லா இருக்காது. இது தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ 1 கப்பு சேமியா இருந்ததில் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு தண்ணி நல்லா வற்றிடணும். நல்லா சூப்பராக அது வந்து வற்றினதுக்கு அப்புறம் தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொழுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சேமியா ரெடி. சூப்பர் உதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.